சரி, நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து 3:30 மணிக்கு கிளம்புனோம். இங்கே 4 மணிக்கு வந்தோம். வருஷம் நாங்கள் வர்றது வழக்கம். இந்த வருஷமும் எப்பயும் போல் நல்ல சிறப்பாக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. காவல்துறை ரொம்ப அழகாக செயல்பட்டுருக்காங்க. அவங்களுடைய ப்ரொடெக்ஷன்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் லிமிட்டட் பீப்புள் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கூட்டங்கள் பெருசாக போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கூட்டம் இல்லை. ஆனால் மக்கள் வெளியில் நல்ல ஒரு இது இருக்குது. மாநகராட்சியும் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப உலக புகழ்பெற்ற வைகை ஆற்றில் அழகர் இலங்குற திருவிழா மக்கள் மனசில் அவ்வளோ நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும், அதே நேரத்தில் எல்லா மக்களும் நல்ல வளங்களும் செல்வங்களும் பெற்று இருக்கணும்னு எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அழகர் இந்த வருடம் மக்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக நிறைவேற்றுவாருன்னு நம்பிக்கையும் இருக்கு. அவரை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணுங்க, 2 கண்ணெல்லாம் பத்தாது. அவர் அந்த பாட்டு, அவர் வருகை, இது எல்லாமே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதே நேரத்தில் புத்துணர்ச்சி. இந்த ஒரு நாள் விசேஷமே வருஷம் பூராவுமே நம்மளுக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சியை கொண்டுட்டு போறதுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் காலையில் 3 மணிக்கெலாம் அழகரை பார்க்கறதுக்கு உள்ளே வந்துட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மக்களோட கூட்டம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அழகரை பார்க்கறதுக்கு நைட்டில் இருந்தே இங்கே தங்கியிருந்தாங்க. நாங்கள் அழகரோட கூடயே சேர்ந்து வந்தோம், வீரராகவ பெருமாளோட. ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. இந்த வைகையில் அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப ஆனந்தமான நிகழ்வு. மதுரையை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே எல்லாரும் சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இதை இப்போ 20 நாளாகவே மதுரையில் கிட்டத்தட்ட திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கு. மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம், இப்போ அழகர் ஆற்றுல இறங்குறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கு. இது எப்போ வரும் வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இது வர்றப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்துருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோட நேம் சுமதி. நான்